கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் மறுபடியுமாக தேவ வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா 54வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று தேவன் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பெரிய மலைகளை பார்க்கிலும் பெரிய பர்வதங்களை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபை பெரிதென்பதை தேவன் அங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றார். அது மாத்திரமல்ல, நீங்கள் மலையைப் போல நம்பின ஒன்று உங்களை கைவிட்டாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை கைவிடாது என்பதைத்தான் தேவன் அழுத்தமும் திருத்தமுமாக அங்கே சொல்ல விரும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நீங்கள் பெரிதாக நம்பின எதுவாகிலும் ஒன்று உங்களை கைவிடலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை அதை பார்க்கிலும் பெரியது. அதை நம்புகிற நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்ல விரும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவம் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாய் இருக்கின்றது. உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்ற தேவ செய்தி நோவாவினிடத்திலே வந்தபோது அந்த மனிதன் அன்றைக்கு தேவனுடைய ஆலோசனையின்படியே மிகப்பெரிய ஒரு பேழையை கட்ட துவங்கினார். அவர் 120 வருஷங்கள் அந்த பேழையை கட்டிக்கொண்டே ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போவதற்கு முன்பாக, நான் கட்டின இந்த பேழைக்குள் வந்து விடுங்கள், இதற்குள்ளே மட்டும்தான் பாதுகாப்பு உண்டு என்று அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அந்த பேழை ஒரு கிருபைக்கு அடையாளமாய் இருக்கின்றது. ஆகவே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஜனங்கள் யாரும் அதற்குள்ளே வரவே இல்லை. காரணம், அந்த ஜனங்கள் அதற்கு முன்பாக மழையை காணாவிட்டாலும் ஒருவேளை மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பூமி முழுவதும் வெள்ளங்கள் வந்தாலும் நாங்கள் பக்கத்திலுள்ள அந்த மலைகளுக்கு மேலே ஓடி போய் அங்கே தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்க கூடும். காரணம், அந்த மக்களுடைய கண்களுக்கு முன்பாக அன்றைக்கு மிகப்பெரிய மலைகளும் மிகப்பெரிய பர்வதங்களும் நின்று கொண்டிருந்தன. அவர்கள் நம்பியிருப்பார்கள், ஒருவேளை நோவா சொல்லுவது போல ஜலப்பிரளயம் என்கின்ற ஒன்று வந்தால், மழை பெய்து பூமி முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால், அந்த மலையிலே நான் ஓடிப்போய் அந்த குன்றுகளிலே நான் ஏறிக்கொண்டு என் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வேன், வெள்ளம் வத்தும் மட்டும் என்று தங்களுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் மழை பெய்த போது வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு வேதம் சொல்லுகிறது மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் உண்டான போது அவர்கள் நம்பின அந்த நம்பிக்கை அவர்களை காப்பாற்றவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். பேழைக்குள்ளே இருந்த 8 பேரை மாத்திரம் அந்த கிருபை காத்து கொண்டதென்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் விலகுவதில்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் கிருபையை சார்ந்து வாழுங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று. ஆகவே கிருபையை நம்பி வாழுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் பெரிதாக நம்பின எல்லாம் உங்களை கைவிடலாம். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. காரணம், அந்த கிருபைக்குரியவர் மனதுருகிற தேவனாக இருக்கின்றார். ஆமேன், ஆமேன்.